700 கோவில்களை குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது மோடி இடித்திருக்கிறார் நகர விரிவாக்கத்திற்காக. விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அகில இந்திய தலைவர் சொல்லுகிறார், அசோக் சிங்கால் யாரோட ஒப்பிட்டார் தெரியுமா? இன்னும் அப்படியே வீடியோ ஆதாரமே இருக்கு, நீங்க போட்டு பார்த்துங்க, வீடியோ ஆதாரமே இருக்கு. அவர் விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் சொல்லுகிறார் மோடிய, நான் அப்படியே ஆங்கில பத்திரிகைகள் வந்த செய்தி வாசிடுறேன். Late Ashok Singhal, a prominent VHP leader, strongly criticized Narendra Modi, then Gujarat CM, for demolishing hundreds of temples in Gujarat for development projects, calling Modi a modern day Muhammad Ghajini. Ghajini Muhammadங்கிறார் யார? மோடிய. இங்க நாங்க எங்க பழக்கம் இல்லைங்க, பல நூறு ஆண்டுகளாக அங்க தீபம் ஏத்தலைங்க, ஏத்தாத இடத்துல ஏங்க திடீர்னு ஏத்தணும்னு கேட்டா 3400 கோவில்களுக்கு 4 ஆண்டுகளில் திருக்குட முழுக்கு நடத்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு இந்து விரோத அரசா? என்ன நியாயம்? கிராம கோயில்கள் பூசாரிகள் நலவாரியத்தை தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், அவர் ஹிந்து விரோதியா? ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், அவர் ஹிந்து விரோதியா? அனைத்து இப்போ அவர் ஒரு பட்டியல் வாசிச்சார் இல்லையா, பல்வேறு சமூகங்கள், என்னென்ன சமூகங்கள் வாசிச்சார்? 16 இயக்கங்கள். 16 இல்ல, அவர் சமூகங்கள் பெயரோட சொன்னார், என்னென்ன குறிப்பிட்ட சமூகங்களையும் சொல்லி சொன்னார் சார். இந்தந்த சமூகங்களை சேர்ந்தவர்கள் அங்க வந்து போராட்டம் பண்ண போறாங்கன்னு. அந்த சமூகங்கள், அந்த அவர் சொன்ன அந்த சமூகங்களை சேர்ந்தவர்கள் தான் கோயிலுக்குள்ள போய் அர்ச்சகர் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஆசையா இருக்கு, விருப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்கிறீங்களா? அனைத்து இந்துக்களும், இவர் சொன்ன சமூகங்கள் உட்பட அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகலாம் அவர்கள் விரும்பினால், முறையாக பயிற்சி பெற்றால் என்று சட்டம் இயற்றிய அனைத்து இந்துக்களும் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடலான்னு ஒருத்தர் சட்டம் போடுறாரு. அவர் எப்படி ஹிந்து விரோதியா இருப்பாரு? என்ன லாஜிக் இது? எனக்கு புரியல. சரி,